எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு. சனி பார்வை பலன்கள். அதாவது சனியினுடைய பார்வை எப்படி பலன் கொடுக்கும், அதாவது தன்னுடைய சனி தன்னுடைய பார்வையால் தன்னுடைய இடத்தையே பார்க்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சனிக்கு 3 பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்போது ஒவ்வொரு பார்வை மூலிமா தன்னுடைய வீட்டையே சனி பார்க்குது, வேறு இடத்துல இருக்குது சனி, தன்னுடைய வீட்டையே பார்வையாக பார்க்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 விதிகள் இருக்குது. சுபருடன் சேர்ந்த சனி பார்வை நல்லது. இப்போ உதாரணத்துக்கு சனியோட ஒரு சுபகிரகம் சேர்ந்து தன்னுடைய வீட்டையே சனி பார்த்துச்சு அப்படின்னா அந்த பார்வை நல்லதாக சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சனி தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசிங்கிறது சுபர்னுடைய வீடு. அப்போ சுபர்னுடைய வீட்டில் இருந்து சனி தன்னுடைய வீட்டையே பார்க்குது அப்படின்னா அது நல்ல பலன்களையே செய்யும். அல்லது சுபருடைய சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குருவோடைய சேர்ந்திருந்து தன்னுடைய வீட்டையே சனி பார்த்துச்சு அப்படின்னாலும் நல்ல பலன்கள் செய்யும். சுக்கிரனோட சனி சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குருவோடு மட்டும் கிடையாது, இப்போ சனியோட சுக்கிரன் சேர்ந்துருக்குது. சனியோட சுக்கிரன் சேர்ந்திருந்து இப்போ சனியினுடைய நட்பு கிரகமும் சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரு சுபகிரகம். இப்போயும் தன்னுடைய வீட்டையே சனி பார்க்கும்போது நல்ல பலன்களையே செய்யும். இப்போ சனி சுக்கிரன் வீட்டில் இருக்குது. சுக்கிரன் வீட்டில் இருந்து 10ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்குது, கும்பராசியை பார்க்குது. ரிஷபராசியில் சனி இருக்குது. இது தன்னுடைய சுபர்னுடைய வீடு. சுக்கிரன்கிறது சுபர் தானே. அப்போ சுபர்னுடைய வீட்டில் சனி இருந்து தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் நல்லதே செய்யும். நான் சொல்கிறது சனி தனிச்சிருந்து, எந்த கிரகமும் சனியை பார்க்காம சனி தனியாக இருந்து சுபகிரக வீட்டில் இருந்து தன்னுடைய வீட்டை பார்த்துச்சுன்னா அது நல்ல பலன்களே செய்யும். இது நம்பர் 1. சனி நட்பு கிரகங்களோடு சேர்ந்து சனி பார்வை நல்லது. இப்போ சனி புதனோடு சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் சனிக்கு நட்பு கிரகம். இப்போ சனியும் புதனும் சேர்ந்து இப்போ சனியினுடைய வீட்டையே சனி பார்க்குது அப்படின்னா இப்போ புதன் சனியோட சேருது. புதன் நட்பு கிரகம் சனிக்கு. இப்போ இந்த சனி வீட்டை அது பார்க்குது அப்படின்னா நல்ல பலன்களே செய்யும். அதே மாதிரி சனி சுக்கிரனோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் நல்ல பலன்களே செய்யும். நட்பு கிரகங்களோட சனி சேர்ந்து தன்னுடைய வீட்டை பார்த்தா நல்ல பலன்களே செய்யும். அடுத்து 3வது யோகருடன் சேர்ந்த சனி பார்வை நல்லது செய்யும். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னம் எடுத்துக்கோங்க. இப்போ கடக லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோகர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகம்தான் யோகர் அப்படின்னு சொல்லப்படுறோம். திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9, கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாயாகவும் 10ஆம் அதிபதி செவ்வாயாகவும் வருது கடக லக்னத்துக்கு. 5ங்கிறது திரிகோணம், 10ங்கிறது கேந்திரம். அப்போ 5வது இடத்தையும் 10வது இடத்தையும் செவ்வாய் கனெக்ட் பண்ணுறதுனால, ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் செவ்வாய் கனெக்ட் பண்ணுறதுனால இந்த லக்னத்துக்கு யோகர் அப்படிங்கிறவர் செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லக்னத்துக்கு யோகர் அப்படிங்கிறவர் செவ்வாய். இந்த செவ்வாய் யோகருடன் சேர்ந்த சனி பார்வை நல்லது செய்யும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயும் சனியும் பாவகிரகங்கள், செவ்வாயும் சனியும் பகை கிரகங்கள். ஆனால் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோக கிரகம். ஏன்னா 5வது இடத்தையும் 10வது இடத்தையும் அது கனெக்ட் பண்ணுது, ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுது. அதனால் செவ்வாய் யோக கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது, யோகர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யோகர் சனியோடு சேர்ந்து 7ஆம் பார்வையாக சனி வீட்டையே பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பாவகிரகங்கள் ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்த பாதிக்கும் அப்படிங்கிறது நம்பர் 1. ஆனால் செவ்வாய் யோக கிரகமாக வர்றதுனால இதனுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும். செவ்வாய் சனியோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் இது 50% பாதிப்பை கொடுக்கும். 50% தான் நல்லது பண்ணும். ஏன் 50% பாதிப்பு கொடுக்குதுன்னா, 2மே பாவகிரகங்கள், 2மே பகை கிரகங்கள். அது தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது சனி தன்னுடைய வீட்டை கெடுக்கும். 50% கெடுக்கும், 50% நல்லது பண்ணும். ஏன் நல்லது பண்ணும் அப்படின்னா, செவ்வாய் யோக கிரகம். அதாவது 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதியாக வரதுனால யோக கிரகமாக செயல்படுறதுனால 50% நன்மையும் 50% தீய பலனும் இந்த இடத்துக்கு கொடுக்கும், சனியினுடைய வீட்டுக்கு கொடுக்கும். இப்போ இதுக்கு விதி விலக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு சனியையும் செவ்வாயையும் பார்க்குது, செவ்வாய் சனி திரும்ப குருவை பார்க்குது அப்படின்னா இந்த குருனுடைய பார்வை இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி திரும்ப இந்த நல்ல பார்வை சனியினுடைய வீட்டுக்கு படும்போது
அந்த தோஷ நிவர்த்தி கிடைச்சிருது. அதனால் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் சனி செவ்வாய் சேர்ந்து பார்வை பார்க்கும்போது 100% கெடுதல். ஆனால் கடக லக்னத்துக்கு சனி செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது 50% கெடுதல். ஏன் 50% கெடுதல் அப்படின்னா, செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு யோகரா வர்றார். அதாவது 5வது இடத்துக்கும் 10வது இடத்துக்கும் ஒரு கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் கனெக்ட் பண்ணதுனால ஒரு யோக கிரகமாக வந்து செவ்வாய் கருதப்படுது. அந்த யோக கிரகம் சனியோடு சேரும்போது பாதி கெடுதல் தான் பண்ணும். 100% கெடுதல் பண்ணாது. ஆனால் கெடுதல் கண்டிப்பாக இருக்குது. 50% கெடுதல் பண்ணும். இப்போ குரு வந்து 7ஆம் பார்வையாக சனி செவ்வாயை பார்த்து, சனி செவ்வாய் இப்போ வந்து தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது ஒரு 80% நன்மைகள் வந்து அதிகமாக நடக்கும். இந்த கெடு பலனும் இருக்கும், நல்ல பலனும் சேர்ந்து இருக்கிறதுனால 80% வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும். சனி செவ்வாய் வந்து சேர்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. சேர்ந்தாலும் குரு பார்வைப்படும் போது இந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். வெறும் சனி செவ்வாய் சேரும்போது 50% பாதிப்பு இருக்கும். இதே வேற லக்னத்துக்கு இந்த சனி செவ்வாய் சேர்ந்து தன்னுடைய வீட்டை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து மகரத்தை பார்த்துச்சு அப்படின்னா 100% கெடு பலன் தான் கிடைக்கும். இது வந்து யோக கிரகமாக வர்றதுனால 50% கெடுபலன். குரு பார்வைப்படும் போது இந்த கெட்டது வந்து நிவர்த்தி ஆயிடுது, கெடுபலன்கள் இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சுபரோடு சேர்ந்த சனி பார்வை நல்லது, நட்பு கிரகங்களோடு சேர்ந்த சனி பார்வை நல்லது, யோகருடன் சேர்ந்த சனி பார்வை நல்லது. இது லக்னத்தை பொறுத்து யோகர் மாறுபடும், லக்னத்தை பொறுத்து லக்ன சுபரும் வந்து மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியினுடைய லக்னங்கள், சனிக்கு நட்பு கிரகங்கள் என்னென்ன? சுக்கிரனும் புதனும். அப்போ ரிஷப லக்னம் துலாம் லக்னம், மிதுன லக்னம் கன்னி லக்னம், மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு வந்து சனியினுடைய பார்வை வந்து பெரிய லெவலில் வந்து கெடுதல் பண்ணாது. அது ஃபஸ்ட்டு. அடுத்து அதோட நட்பு கிரகங்கள் சேரும்போது சனி பார்வை வந்து கெடுதல் பண்ணாது, சுப கிரகங்களோடு சேரும்போது சனி பார்வை கெடுதல் பண்ணாது. அந்த லக்னத்துக்கு யோக கிரகங்களோட சனி சேரும்போதும் பார்வை வந்து கெடுதல் பண்ணுறது இல்லை. அப்படியே கெடுதல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வேற ஒரு சுப கிரகம் இதை பார்க்கும்போது அந்த கெடுதல் பண்ணக்கூடிய தன்மை வந்து நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனி தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது என்ன பலன் கிடைக்குது? இப்போ உதாரணத்துக்கு வந்து விருச்சிக ராசியில் வந்து சனி இருக்குது. விருச்சிகங்கிறது செவ்வாயினுடைய வீடு. அப்போ அது பகை வீட்டில் இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது 100% கெடுதல் தான் பண்ணும். ஏன்னா இந்த வீடு வந்து செவ்வாய், இது வந்து சனிக்கு பகை வீடு. செவ்வாய் வந்து இயற்கையிலே பாவகிரகம் அப்படிங்கிறதுனால 100% இந்த சனியினுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல வந்து ஃபுல் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இங்கே வந்து சனி செவ்வாய் சேரும்போது 50% கெடுதல் பண்ணும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு யோகரா செவ்வாய் வர்றதுனால 50% கெடுதல் பண்ணும். அதுவே குரு பார்வை வந்து சனி செவ்வாய் மேலே படும்போது இந்த கெடுதலும் பண்ணாது, அல்லது கெடுதல் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பலன்கள் எடுக்கணும். அப்போ ஒரு சனி வீட்டை தானே பார்க்கும்போது சுபரோடு சேரும்போதோ நட்பு கிரகங்களோடு சேரும்போதோ யோக கிரகங்களோடு சேரும்போதோ பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. அது லக்னத்துக்கு அசுபராவோ இயற்கை பாவராவோ சனிக்கு பகை கிரகமாகவோ இருந்து சனியோடு சேர்ந்து பார்வை பார்த்துச்சுன்னா அந்த இடத்த பாதிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ சனி தன் வீட்டை பார்க்கும் பலன் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.